ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸோ 12th லெசன் ஆப்டிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 5 மார்க். அந்த 5 மார்க் வந்து ஈக்குவேஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷன் அட் ஏ சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும்ப்பா, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து ஒரு சர்ஃபேஸ், ஓகேவா? எல்லாமே இது ஒரு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸுக்கு இதுதான் சென்டர் பாயிண்ட், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு இந்த ஸ்பெரிக்கல் இருக்கு இல்லையா, சர்ஃபேஸுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்டு. இதுதான் என்ன லைனுன்னா பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிரின்சிபல் ஆக்சஸ். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து போல், இந்த பாயிண்ட்டுக்கு என்ன போல், சிம்பிள் பி, ஓகேவா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா சொன்ன சிம்பிள் சி, ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து ஓ பாயிண்ட். இந்த ஓ பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டை பாஸ் பண்ணுறோம். இந்த லைட்டு போயிட்டு எங்கே போய் இன்சிடென்ட் ஆகுதுன்னா, ஸோ என் பாயிண்டில் இன்சிடென்ட் ஆகுது. இந்த என் பாயிண்டில் இன்சிடென்ட் ஆன பிறகு இது எப்படி எங்கே போய் ரிஃப்ராக்ஷன் ஆகுதுன்னா, ஸோ இந்த பாயிண்டில் போய் இன்சிடென்ட் ஆகுது, அதாவது ரிஃப்ராக்ஷன் ஐ. அப்போ இதுக்கு இன்சிடென்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ ஜென்ரல் ரிஃப்ராக்ஷன் பிரின்சிபல் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் பாயிண்ட் போட்டுட்டோம்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த நார்மல் பாயிண்ட் எதை பேஸ் பண்ணி பண்ணோம், இந்த சி பாயிண்ட்டை பேஸ் பண்ணி பண்ணோம், சரியா? அப்போ இதுதான் என்னது, இன்சிடென்ட் ஆங்கிள். இது வந்து ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் ஆர், ஓகே, சிம்பிள் ஸ்மால் ஆர். இப்போ இந்த ஆங்கிள் பாருங்கள், இந்த போலுக்கும் இந்த நார்மல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த நார்மல் பாயிண்ட்டுக்கும் போலுக்கும் இங்கே இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ இது வந்து பீட்டா, இது வந்து காமா. ஸோ ஆருக்கும் காமாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டணும். இந்த போலுக்கும் இந்த ஓக்கும் டிஸ்டன்ஸ் வந்து யூ, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இந்த போலுக்கும் இந்த ஐ இருக்கு இல்லையா, இமேஜ் டிஸ்டன்ஸ் வி. இந்த போலுக்கும் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரோட டிஸ்டன்ஸ் ஆர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் இந்த பார்ட்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சரி, ஈஸி தான். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், அதனால் இது N1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். திஸ் இஸ் செகண்ட் சர்ஃபேஸ், இஸ் N2. N1ன்னா ஏர்னு எடுத்துக்கலாமே, N2 வந்து மீடியம். அப்போ ஏர்லேருந்து மீடியம் போகுது. அப்போ எப்படி இருக்குது பாருங்கள், இந்த N2 இஸ் கிரேட்டர் தென் N1. N2 கிரேட்டராக இருக்குது கம்பேர் பண்ணுறப்ப N1ஓட கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே, அப்போ என்ன லா பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா, இது ஸ்னெல்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. என்னலா அது, ஸ்னெல்ஸ் லா. அப்போ ஸ்னெல்ஸ் லாவோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும், என்ன ஃபார்முலா, sin I by sin R equal to N2 by N1, செகண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பை ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. N1 sin I is equal to N2 sin R. ஓகேவா? இப்போ இந்த IR வந்து ரொம்ப மேக்ஸிமம் ஆங்கிள் இல்லை, ரொம்ப ஸ்மாலான ஆங்கிள் தான். அப்போ ஐயும் ஆரும் ரொம்ப ஸ்மால்னால இந்த சைன் ஐ இருக்கு இல்லையா, இந்த சைன் ஐயை அப்ராக்சிமேட்லி ஐன்னு எடுத்துக்கலாம், இந்த சைன் ஆரை அப்ராக்சிமேட்லி ஆர்னு எடுத்துக்கலாம். அப்போ கன்வெர்ட் பண்ணலாமா? அப்போ N1 I is equal to N2 R. This is equation number 1. ஓகேவா? இப்போ நம்ம இந்த IR கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். நம்ம இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். ஸோ NO அண்டு சி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நல்லா கவனிங்க. இட்ஸ் எ ட்ரையாங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார் NO அண்டு சி. இப்படி இருக்குது ட்ரையாங்கிள், ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு. இதில் இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், இன்சைடில் 2 ஆங்கிள் இருக்குது, அவுட்டில் ஒரு ஆங்கிள் இருக்குது, ஓகேவா? அப்போ அவுட் சைடில் இருக்கிற ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல், இன்சைடில் இருக்கிற 2 அடிஷன் ஆஃப் ஆங்கிளுக்கு ஈக்குவல். திஸ் இஸ் அ பேசிக். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐ. ஏன்னா ரெண்டுமே இன்சைடில் இருக்கு இல்லையா, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லலாம், ஓகேவா? செகண்ட் ட்ரையாங்கிள், த ட்ரையாங்கிள் ஆஃப், இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஓகேவா? IN அண்டு சி, ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தோம்னா இன்சைடில் ஆர் இருக்குது, காமா இருக்குது, அவுட்டில் பீட்டா இருக்குது. அப்போ பீட்டா எதுக்கு ஈக்குவல், அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் சொல்லலாம், ஆர் ப்ளஸ் காமா, ஆர் ப்ளஸ் காமா.
ஆனால் இப்போ பாருங்கள் இங்கே ஐ இருக்குது, ஐ கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே ஆர் தானே வேணும், அப்போ பீட்டா இருக்குது. அப்போ ஆராக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ எனக்கு ஆர் வேணும், அப்போ காமா அந்த பக்கம் போயிடும். அப்போ பீட்டா மைனஸ் காமா. ஓகேவா? திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 சொன்னோமா, திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2, திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ இது ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 எங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாம். Substitute the equation number 3 and 2 in equation number 1. ஓகேவா? அப்போ ஃபார்முலா பாருங்கள். N1 what is I? Alpha plus beta. ஓகேவா? Equal to next N2 what is R? Beta minus gamma. ஓகேவா? ஸோ இப்போ N1 உள்ள எடுத்து போகலாம். N1 alpha plus N1 beta, N2 beta minus N2 என்ன வரும்? காமா. ஓகேவா? இஸ் அ காமா. ஆர் மாதிரியே இருக்கு இல்லையா? ஸோ காமான்னு போட்டுக்கலாம். காமா. இப்போ பீட்டாலாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். அப்போ N1 ஆல்ஃபா ப்ளஸ் N2 காமா ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட் இது, ஸோ N2 பீட்டா மைனஸ் N1 பீட்டா. ஸோ அப்போ N1 ஆல்ஃபா ப்ளஸ் N2 காமா ஈக்குவல் டு, அப்போ பீட்டா காமன் எடுத்துடலாம். அப்போ N2 மைனஸ் N1 பீட்டா. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா பீட்டா காமானா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இதே ட்ரையாங்கிள் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் என்னென்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் பாருங்கள். நான் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் த ட்ரையாங்கிள் ஆஃப் NOP. இப்படி இருக்குது ட்ரையாங்கிள். நல்லா கவனிங்க. த ட்ரையாங்கிள் ஆஃப் இஸ் ஆல்ஃபா, இந்த பாயிண்ட் O பாயிண்ட், திஸ் இஸ் P பாயிண்ட், திஸ் இஸ் N பாயிண்ட். ஓகேவா? எனக்கு என்ன தெரியும் பாருங்கள், PN. ஓகே, அண்டு OP. PN வந்து ஆப்போசிட், இது வந்து அட்ஜசன்ட். எனக்கு அட்ஜசன்ட் வேல்யூ தெரியும். நான் என்ன பண்ணுறேன்? டேன் எடுத்துக்கிறேன். அப்போ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு வாட் இஸ் த ஆப்போசிட்? PN பை அட்ஜசன்ட் PO. எப்பவுமே PO தான் எழுதணும், ஹோல் டு தான் எழுதணும். சரியா? அது நான் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ அதே போல் தான் நம்ம இங்கே சொன்ன மாதிரியே என்ன சொன்னோம்? ஐ வந்து ரொம்ப ஸ்மால் ஆங்கிள், ஸோ சைன் ஐயை கன்வெர்ட் பண்ணலையா? அதே போல் டேன் ஆல்ஃபாவை ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் தி டேன் ஆல்ஃபா இஸ் வெரி ஸ்மால், ஸோ கன்வெர்ட் இன்டு ஆல்ஃபா. அப்படின்னா வரும் PN பை POன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள், திஸ் இஸ் த ட்ரையாங்கிள் ஆஃப் செகண்ட் ஒன். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? அப்போ இந்த ட்ரையாங்கிள் CNP. இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இப்படி இருக்குது. திஸ் இஸ் a பீட்டா, திஸ் இஸ் a P, திஸ் இஸ் a N, திஸ் இஸ் C. ஓகேவா? இப்போ அதே போல் நெக்ஸ்ட் tan பீட்டா. வாட் இஸ் த tan பீட்டா? சேம், PN பை PC. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு பீட்டா வேணும். அப்போ பீட்டா வேணுமானா PN பை PCன்னு சொல்லலாமா? நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் டோட்டலாக. ஓகேவா? ட்ரையாங்கிள் ஆஃப் IP. ஓகே, INP இப்படி சொல்லலாம், INP. ஓகே, இப்போ பாருங்கள், இப்படி இருக்குது ட்ரையாங்கிள். திஸ் இஸ் அ காமா. ஓகே, திஸ் இஸ் அ P பாயிண்ட், திஸ் இஸ் a N பாயிண்ட், திஸ் இஸ் I பாயிண்ட். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். tan காமா ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன வரும்? PN பை PI. ஓகேவா? அப்போ காமா ஈக்குவல் டு PN பை PI. அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கேன், பீட்டா கண்டுபிடிச்சிருக்கேன், காமா கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவை நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஃபோர்த் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேவா? ஃபோர்த் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் நான் இங்கே எழுதியிருக்கேன். N1 ஆல்ஃபா ப்ளஸ் N2 காமா ஈக்குவல் டு N2 மைனஸ் N1 பீட்டா. ஸோ இங்கே எழுதுகிற ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு N1 ஆல்ஃபாவோட வேல்யூ பாருங்கள். ஸோ PN பை PO. ஓகே, ஸோ ப்ளஸ் N2 what is the gamma? PN by PI equal N2 minus N1 what is the beta? PN by PC. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே PN இங்கேயும் PN இருக்குது, காமனாக ஃபஸ்ட்டு இங்கே வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷனை. ஸோ PN N1 by PO ப்ளஸ் PN வெளியே எடுத்துட்டோம். ஸோ N2 by PI ஈக்குவல் டு N2 minus N1 PN by PC. ஓகேவா? ஸோ PN கேன்சல். இப்போ பாருங்கள்,
ஸோ N1 by PO. P1 பாருங்கள். ஸோ P2O. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து U. அந்த U நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் ஆஃப் U. ஓகேவா? கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன வரும்? U இருக்கு இல்லையா? U வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, அதாவது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் U. ஓகேவா? ப்ளஸ் N2 by PI. What is the PI? P2I. The distance is a V. So அப்போ என்ன வரும்? P equal to N2 minus N1 ஓகேவா by PC. What is the PC? P2C. நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? என்ன வரும்? R. ஸோ இப்போ இந்த மைனஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பக்கம் நம்ம ஆல்டர்னேட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? N2 by V minus of N1 by U equal to N2 minus N1 by R. This is the equation. அவ்வளோதாங்க. இப்போ வந்து சப்போஸ் நம்ம லைட் பாஸ் பண்ணுறோம். இந்த லைட் பாஸ் பண்ணுறப்ப N1 வந்து 1 எடுத்துக்கலாம். எப்போனா லைட் எப்படி பாஸ் ஆகுதுன்னா ஏர் டு மீடியமாக போகுது. அப்போ ஃபஸ்ட்டு மீடியம் வந்து ஏர். அப்போ N2 வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்? என்னன்னா மீடியம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆல்டர்னேட் பண்ணலாம்? ஸோ N2 by V ஓகேவா மைனஸ் ஸோ 1 by U equal to N2 minus 1 by R. நம்ம இங்கே N2 கூட என்னன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் N2 நான் என்ன பண்ணுறேன்? ஸோ என்னென்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஃபார்மில் எப்படி நம்ம ஆல்டர்னேட் பண்ணலாம்? ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ஸோ N2 by V minus N1 by U is equal to N2 minus N1 by R. This is the final equation. ஓகேவா? ஸோ this is the equation of refraction at single spherical surface ஓட ஃபார்முலா இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி நம்ம லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.